இது சர்வே லிஸ்ட் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய ரயில்வே மேப்பை மாற்ற போகிற ஒரு முக்கியமான திட்டம் இது. அதுக்கான ஒரு ப்ரிவ்யூ வெளியே இருக்கு. பார்த்துடலாமா? ஆனந்தனின் அன்பு வணக்கங்கள். நான் மிஸ்டர் ஆனி. சதர்ன் ரயில்வேஸ் 2026-27க்கான ஒரு சர்வே லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இது கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் லிஸ்ட் கிடையாது. எந்த ரூட்ல எந்த ட்ரெயின் வரலாம், எங்க ஃபீசிபிலிட்டி அதிகமாக இருக்கு, எந்த இடத்துல டப்ளிங் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானிங் டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 32 மெயினான ஒரு பிளான் இருக்கு, 18 ஃபீசிபிலிட்டி ஸ்டடி இருக்கு. நாம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல வருது டப்ளிங் ப்ராஜெக்ட். டப்ளிங்னா ஒரு ரூட்ல இப்போ இருக்கிற சிங்கிள் அல்லது லிமிடெட் கெப்பாசிட்டி ட்ராக்குக்கு கூடுதலாக இன்னொரு ட்ராக் சேர்க்கிறது. இதனால ட்ரெயின்ஸ் வெயிட் பண்றதும் கிராசிங் டிலே குறையும், கெப்பாசிட்டி அதிகரிக்கும். இந்த கேட்டகரியில என்னென்ன ரூட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். சென்னை பீச் டு எக்மோர், இருகூர் டு போதனூர், தஞ்சாவூர் டு திருவாரூர் டு காரைக்கால், விழுப்புரம் டு மயிலாடுதுறை, காட்பாடி டு விழுப்புரம், சேலம் டு கரூர் டு திண்டுக்கல், ஈரோடு டு கரூர், திருச்சிராப்பள்ளி டு கரூர், அரக்கோணம் டு செங்கல்பட்டு, விழுப்புரம் டு தஞ்சாவூர், மானாமதுரை டு ராமேஸ்வரம். இதுல வர அடுத்த லிஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் ப்ராஜெக்ட்ஸ். இந்த ரூட்ல ஆல்ரெடி 2 ட்ராக்ஸ் இருந்தாலும் அது போதலனா அதுக்கு மேல தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் ஆட் பண்ணுவாங்க. சப்பர்பன், எக்ஸ்பிரஸ், ஃப்ரைட் ட்ரெயின் செப்பரேட்டா ஹேண்டில் பண்ணலாம். டிராஃபிக் ஹெவி ரூட் ஸ்மூத் ஆகும், ஃபியூச்சர் டிமாண்ட் மேனேஜ் பண்ண ஈஸியாகும். இந்த ரூட்ஸ்ல அட்டிப்பட்டி டு கும்மிடிப்பூண்டி, கும்மிடிப்பூண்டி டு சூலூர்பேட்டை, சூலூர்பேட்டை டு குடூர், தாம்பரம் டு செங்கல்பட்டு, செங்கல்பட்டு டு மேல்மருவத்தூர், மேல்மருவத்தூர் டு விழுப்புரம், அரக்கோணம் டு ரேணிகுண்டா, அரக்கோணம் டு ஜோலார்பேட்டை, ஜோலார்பேட்டை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு ஷோரனூர், குறுக்குப்பேட்டை டு பேசின் பிரிட்ஜ், ஷோரனூர் டு மேங்களூர், எர்ணாகுளம் டு காயங்குளம், காயங்குளம் டு திருவனந்தபுரம், திருவனந்தபுரம் டு நாகர்கோவில். அடுத்ததா நாம எல்லாரும் எதிர்பார்த்த நியூ லைன் ப்ராஜெக்ட்ஸ். ரயில்வே கனெக்ஷன் இல்லாத அல்லது டைரக்ட் ரூட் இல்லாத முக்கியமான இடங்களுக்கு எந்தெந்த ரூட்ஸ்ல எல்லாம் வரலாம் அப்படின்னு ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடியை கொடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டை நாம பார்த்துடலாம். இதுல செங்கல்பட்டு டு மகாபலிபுரம், அரியலூர் டு நாமக்கல் வயா பெரம்பலூர், துறையூர் மற்றும் தட்டையான்கார்பேட்டை, நிலம்பூர் ரோட் டு நஞ்சாங்கூட், சென்னை டு பெங்களூர் நியூ காரிடார், தேனி டு எருமேலி, திண்டிவனம் டு சேதாரப்பேட், திருவண்ணாமலை டு திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி டு திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி டு உளுந்தூர்பேட்டை, ஜோலார்பேட்டை அல்லது திருப்பத்தூர் டு ஹொசூர் வயா கிருஷ்ணகிரி, முசிறி டு சென்னை, ஆவடி டு ஸ்ரீபெரும்புத்தூர் டு கூடுவாஞ்சேரியோட சேர்த்து இருங்காட்டுக்கோட்டை, கன்ஹன்கத் டு பணத்தூர் டு கனியூர், குமுளி டு சபரிமலை, திண்டுக்கல் டு சபரிமலை மற்றும் செங்கனூர் டு பம்பை. அடுத்ததா பைபாஸ், ஃபிளைஓவர் மற்றும் டீகன்ஜெஷன் ப்ராஜெக்ட்ஸ். இந்த டைப் ப்ராஜெக்ட்ஸ் ரயில்வேக்கு டிராஃபிக் ஜாம் கிளியர் பண்ற பைபாஸ் ரூட் மாதிரி இருக்க போகுது. இதனால ஜங்ஷன் டிராஃபிக் குறையும், ஸ்லோ மூவ்மெண்ட் அவாய்ட் பண்ணலாம், ட்ரெயின் ஆபரேஷன் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்க போகுது. இதுல காட்பாடி மற்றும் பாலக்காடு பைபாஸ், மேல்பாக்கம் ஃபிளைஓவர், ரயில் ஓவர் ரயில், எரியோடு டு அக்கரைப்பட்டி பைபாஸ், கடலூர் போர்ட் டு கடலூர் ஜங்ஷன் ரயில் சாகர், பாலூர் டு பரனூர், பாலக்காடு டவுன் டு பார்லி மற்றும் தேனி டு எரிமேலி ரூட்ல சோழவந்தான் டு கருமத்தூர் ஹால்ட் பைபாஸ். ஓவராலா சதர்ன் ரயில்வேஸ் கிட்ட இருந்து ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு. சென்னையோட டீகன்ஜெஷன், பிஸி ரூட்ஸ்ல எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி, அன்டெவலப்டு டவுன்ஸ்க்கு புதிய ரயில்வே ரூட்ஸ், முக்கியமா இந்த டப்ளிங் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன்னு பக்கவால் பிளான் போட்டிருக்காங்க. இது பார்க்கும்போது ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி மற்றும் டாக்குமெண்ட் பிளானிங் மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ரயில்வே மேப்பை மாறுறதுக்கான ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ரூட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க, எந்தெந்த ரூட்ஸ்லலாம் இந்த டப்ளிங் வரணும், தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் வரணும், நீங்கள் எதிர்பார்த்த அந்த புதிய ரூட்ஸில் இந்த லிஸ்ட் இருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம். நன்றி.